ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம காவ் சீரீஸோட எபிசோட் 2 பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு முதல்ல அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஓப்பனிங் சீனில் ஒரு காலேஜ் ஃபேரல் ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க. இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன். நம்ம ஹீரோயின் மது குவாலியரில் காலேஜ் படிக்கும்போது நடந்த சம்பவத்தை பற்றி காட்டுறாங்க. ஃபேரல் ஃபங்க்ஷன் கீழே நடக்கிறப்போ மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு இருட்டான ஏரியாவில் மதுவும் அருணும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்த அவங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் இன்டிமசி ஜாஸ்தியாகி அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு 3 பேர் பிளாக் ட்ரெஸ் போட்டு முகமடியெல்லாம் போட்டுட்டு வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வந்த 3 பேரில் 2 பேர் அருணை பிடிச்சி நல்லா அடிக்கிறாங்க. இன்னொருத்தன் மதுவை அடித்து இழுத்து போய் ஒரு ரூம்குள்ளே வச்சு பலாத்காரம் பண்ணிடுறான். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மது அந்த மாஸ்க் ஆள் கூட சண்டை போடும்போது அந்த மாஸ்க் லைட்டாக விளக்கிடும். அப்போ என்ன ஆகும், இருட்டில் லைட்டாக முகம் தெரிஞ்சிடும். அது போக அந்த 3 பேரில் ஒருத்தன் சண்டை போடும்போது நக்குல் பையா அப்படின்னு கத்திடுவான். இதனால் மதுவுக்கு அந்த மாஸ்க் மேனோட முகம் லைட்டாக தெரியும். அதோட முக்கியமான விஷயம், அவன் பேர் நக்குல்னு தெரியும். இதனால் மது அவனை தோராயமாக கெஸ் பண்ண முடியும்னு. பாஸ்டில் நடந்த இந்த சம்பவம் தான் மதுவுக்கு இப்போ வரைக்கும் கெட்ட கனவாக வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அங்கிருந்து சீனை கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் டேயில் மதுவுக்கு இந்த பெல்லாவோட ஃபியான்சி நகுல் தான் அந்த மாஸ்க் மேன் நகுலாக இருக்கும் முன்னாடி ஒரு டவுட் ஆயிடுச்சு. அதனால் அவனை பற்றி விசாரிக்கலன்னு அவள் ஆஃபீஸ்க்கே உள்ளே போகிறான். அவரோட அந்த ஆஃபீஸோட ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட நகுலை பற்றி விசாரிக்கல. நகுலோட காலியர் அட்ரஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் அவங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் நகுல் எப்போ வருவாருன்னு சொல்லுவேன். யூஸ்வலாக ஒரு எப்பவுமே போஸ்ட் லஞ்சுக்கு மேலே தான் வருவார். வேணா உங்களுக்காக நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அப்போ தூரத்துலேருந்து நகுல் மதுவை பார்த்துறாரு. பார்த்த உடனே ரூம்லேருந்து வெளியே வந்து மதுக்கிட்ட பேசலான்னு வராரு. ஆனால் மது நகுலை பார்த்த அடுத்த செகண்டே அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. பயந்து அங்கேருந்து லிஃப்டில் கூட மோலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற லிஃப்ட்டு வரல. அதனால் ஸ்டேர்ஸில் கீழே போகலான்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. நகுல் அங்கேயும் விடாமல் அவங்களோட பேசணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. ஸோ அங்கேருந்து மது எப்படியாவது தப்பிச்சு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஹாஸ்டலில் லானா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கழுத்தில் காயம்பட்ட ஒரு தழும்பு ஆயிருக்கு. அது ஏன்னு தெரியல. ஸோ ஆப்பிள் சாப்பிட்றாங்க. அவனால் அந்த ஆப்பிளை சாப்பிடவே முடியாமல் வாமிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே சேம் ஹாஸ்டலில் நம்ம ஹாஸ்டல் லேடி வார்டன் காரில் வெளியே போகலான்னு கார் எடுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த காரோட டிக்கி ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்குது. இவங்க பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணி ஒரு இடத்துல போய் இடிச்சிடுறாங்க. அப்போ அதே சமயம் அவங்க ஃப்ரெண்டு லேடி கான்ஸ்டபிள் வந்து வராங்க. வந்தவங்க இந்த ஆக்சிடெண்ட்டு பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அணுவை பற்றி பேசுகிறாங்க. ப்ளஸ் அந்த ரூம்மேட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. என்னென்னா, அணு உண்மையிலே இறந்துருக்கா. அது எப்படி இறந்தான்னா, இந்த வார்டன் கண்ணு முன்னாடி தான் இறந்துருக்கா. அதை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில். அணு அந்த ரூமில் சாகலை. அந்த 4 பொண்ணுங்க அணுவோட ரூமில் ஏதோ ஒன்று இருக்கணும், அதனால் மற்றவங்க யாரையுமே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி எப்பவுமே சண்டை போடுறாங்க. அதனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு லேடி கான்ஸ்டபிள் இப்படி தான் ஒரு ஹக்கீம்கிட்ட நான் வந்து விசாரிச்சுட்டு வந்தேன், எனக்கு தெரிஞ்ச அவர் உனக்கு உதவி பண்ணுவாரடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்டாக்ட் நம்பர் அவர் கொடுக்குறாங்க. சீனை கட் பண்ணால் மது ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் அந்த சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த வீட்டையே கிளினிக்காக மாற்றி வச்சுருக்கங்காட்டி அவங்க வீட்டில் சில நோட்டீஸ் போர்ட்ஸ்லாம் ஒட்டுறாங்க. அதில் மதுக்கிட்ட ஒரு நோட்டீஸ் போர்டு கொடுத்து ஒட்ட செல்லும்போது அந்த நோட்டீஸ் போர்டில் ரேப் பண்ண விக்டம்ஸ் அவங்களுக்கு எப்படி ஒரு ஹேலிகேண்டட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறத இந்த டாக்டர் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செஷன் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதை தான் மதுக்கிட்ட அந்த போஸ்டரை ஒட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதை மது பார்த்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மது அவங்க ஹாஸ்டலில் நடக்கிறத பற்றி இந்த டாக்டர்கிட்ட சொல்கிறான். அதாவது ஒரு ஹாஸ்டலில்
ஒரு பொண்ணு செத்து போயிட்டாவும் அந்த ரூமில் இப்போ நான் தான் இருக்கேன். ஆனால் அந்த ரூமு பக்கத்தில் இருக்கிற 4 பேர் இந்த ரூமில் தங்க விடவும் மாட்டேறாங்க. அது போக அவங்களும் வெளியே போக மாட்டேறாங்க. அவங்க வெளியே போனால் அவங்களுக்கு ஏதோ ஆயிரமோன்னு அவங்க ஒரு ட்ராமாலே இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு டைம் அவங்கள வந்து பார்க்குறேன், என்னால் முடிஞ்சது என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஹக்கீம் ஒரு லேடி ப்ராஸ்டியூட் வந்து வீட்டுக்கிட்ட இருக்கிறத பார்க்குறாரு. அவங்க எப்பவுமே வீட்டுக்கிட்ட வந்து இங்கேயும் போயிட்டுருப்பாங்க. இவர் அப்பப்போ இதை நோட் பண்ணியிருப்பார். அந்த ப்ராஸ்டியூட்டுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதையும் அவர் நோட் பண்ணியிருப்பார். அடுத்த நாள் இந்த ஹக்கீம் அந்த லேடி ஹாஸ்டலுக்கு வராரு. அந்த வார்டன் இங்கே ஏதோ இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஹக்கீம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலே இங்கே ஒன்று இருக்குது, அது ரொம்ப கொடூரமாக அவங்கள தாக்க போகுது, நான் அவசரமாக விட மாட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹவுஸ்ஹோல்ட் வார்டனுக்கு நீ என்னையா இப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் உடனே நீ இங்கேருந்து கிளம்பு, இதை மாதிரி திரும்ப இங்கே வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரப்பி அமைச்சிடுறாங்க. அங்கேருந்து அந்த ஹக்கீமோ இந்த 4 பேரும் பயங்கரமாக வெளியே சந்திப்பாங்க. அதுவும் அந்த ரூமில் இருக்கிற மது அவ மூலியமா தான் எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மது ஈவினிங் டைமில் வேலையை முடிச்சுட்டு இந்த பஸ்ஸில் வர. ஆனால் அங்கே ஒரு மதுவை பின்னாடியே வர சீத்திரம் வந்துட்டே இருக்கா. வந்தவன் பஸ்ஸை விட்டு இறங்கியும் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். ஹாஸ்டலுக்குள்ளே வந்த மது குளிச்சுட்டு வெளியில் போகலாம்னு ரெடி ஆகுறான். அவள் ட்ரெஸ் மாற்றும்போது அவளை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிது. ஆனால் அவள் அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் கண்ணாடியில் முகம் பார்த்துட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அப்படியே மேக்கப் முடிச்சுட்டு கண்ணாடியை விட்டு விலகுறா. பார்த்தா அந்த கருப்பு உருவம் பின்னாடி நிற்குது. ஆனால் அது அவளுக்கு தெரியல, கண்ணாடியில் மட்டும்தான் தெரியுது. அதே நாள் ராத்திரி லானா பேக் கேட்டில் சிவன் நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு வைக்கலான்னு வைக்கிறான். அந்த சமயத்தில் அந்த ஹக்கீம் லானாவை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. அந்த லானா கிட்ட நீ வெளியே வா, உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு என்ன ஆகுதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவளை வெளியே வேலை வைக்கிறாரு. லானா இதை முதல்ல நம்பலை. ஆனால் ஒரு வாட்டி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுறான். அவள் கரெக்டாக ஹாஸ்டலிட்டு வெளியே வரும்போது ஏதோ ஒரு சக்தி அவள் கழுத்தை நெருக்கிது. அதனால் அவளுக்கு கழுத்தில் ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. இதனால் பயந்து திரும்ப அவளையே போயிடுறா. இதை பார்த்த ஹக்கீம் விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவளுக்கு ஒரு ஸ்வாரோனை கொடுக்குறாரு. இதை நீ குடி, இதனால் உனக்கு எல்லாமே ரெடி ஆகிடும், நீ வித்தியாசத்தை உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுக்குறாரு. அவளும் அதை வாங்கிட்டு உள்ளே போயிடுறா. அதே நாள் ராத்திரி அந்த லேடி கான்ஸ்டபிளும் லேடி வார்டனும் அவங்க வீட்டிலேருந்து பேசிக்கிறாங்க. அதாவது லேடி கான்ஸ்டபிள் வீட்டில் பேசிக்கிறாங்க. அவங்க பையனை பற்றி, அவங்க தொலைஞ்சு போன பையனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கிச்சன்லேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீட்டை க்ளீன் பண்ண மாட்டியா, க்ளீனாக வச்சுக்க மாட்டியான்னு சொல்லி அந்த வார்டன் இந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சும்மா க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய எறும்பு ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. அந்த எறும்பு எங்கே போகுதுன்னு கடைசியில் பார்க்குறாங்க. உள்ளே திறந்து பார்த்தா செத்துப்போன சில தேள்கள்லாம் உள்ளே இருக்குது. ஒரு பாட்டிலுக்குள்ளே 2-3 தேள் செத்து கிடக்கு. செத்துப்போன தேளை தான் இந்த எறும்புகள்லாம் கடித்து தின்னுட்டுருக்கு. ஸோ அந்த பாட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு பாக்ஸ் என்ன கிடைக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே சில மாந்திரிகமான ஐட்டங்கள்லாம் உள்ளேருந்து எடுக்கிறாங்க. ஹாஸ்டல்லேருந்து திரும்பி வந்த ஹக்கீம் அவரோட கிளினிக்கில் இருந்துட்டு அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு விளையாடுறத பார்க்குறாரு. அந்த குட்டி பொண்ணு யாருன்னா அவங்க தெருவில் தங்கியிருக்கிற ப்ராஸ்டியூட்டோட குழந்தை, அதாவது குட்டி பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட வீட்டுக்குள்ளே வர சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த குட்டி பொண்ணும் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அந்த குட்டி பொண்ணு ஒரு பால் வச்சு விளையாண்டுட்ருப்பா. அந்த பாலை வீட்டு வாசலில் பெருக்கிற மாதிரி அந்த ஹக்கீம் வச்சிருவார். ஒரு மணி நேரம் ஆகியும் இந்த குழந்தைய காணாதனால அவங்க அம்மா அங்கே வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்க. வீடு பார்த்தா இந்த ஹக்கீமோட வீட்டில் அந்த பால் இருக்குங்காட்டி பொண்ணு இங்கே தான் வந்திருப்பான்னு நினச்சிட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வருவாங்க.
அவங்க உள்ளே வந்து கொஞ்ச நேரத்துலேயே மெயின் ரோடு சாத்திக்கும். வந்து அவங்க குழந்த மேலே தான் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த டாக்டர் ஒரே அடி இந்த பொண்ணை அடித்து சாவடிச்சாரு. அங்கேருந்து சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் லானா ஒரு ஆப்பிள் சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா இப்போது அந்த ஆப்பிள் அவங்கள க்ளீனாக சாப்பிட முடியுது. இது என்ன காரணம்னு பார்த்தா அந்த ஹக்கீம் கொடுத்த மருந்து கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கு. ஸோ இப்போ ஒரு நம்பிக்கை வருது அந்த ஹக்கீம் மேலே லானாவுக்கு. அதுக்கப்புறம் அதே நாள் மது அவங்க சைக்காட்ரிக் டாக்டர், அதாவது அவங்க சாயந்தரம் வேலை செய்கிற நேரத்தில் இந்த டாக்டர்கிட்ட தனக்கு நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதாவது குவாலியரில் தன்னை ஒரு 3 பேர் பலாத்காரம் பண்ணதை இப்போவும் நினச்சி ஃபீல் பண்ணுறதை நினச்சி பேசுகிறாங்க. ஸோ அந்த டாக்டர் சைக்காட்ரிக்கில் சில விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இதுக்காகவே நீ போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ மதுவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஆளுக்களை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த நக்குலை பற்றி விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போகிற ட்ரை பண்ணுறான். ஸோ அவங்க வீட்டுக்கு வாசலில் நின்று உள்ளே நின்று கேட்டு நின்று பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கை பின்னாடி தட்டுது. அது யாருன்னு பார்த்தா நக்குழி. திரும்பி பார்த்த மதுவுக்கு ஒரே ஷாக்கு. இதோட இந்த எபிசோட் த ஸ்டாக்கர் இந்தங்கிற எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் நக்குல் மதுக்கிட்ட என்ன கேட்டான், அந்த ஹக்கீம் ஏன் அந்த பொண்ணை கொன்னாரு, இந்த லேடி கான்ஸ்டபிள் அவங்க வீட்டில் கிடச்ச தேலை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, ரூமில் இருக்கிற பேய் மதுவை அடுத்து என்ன பண்ண போகுது, இதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.